இல்ல விஜய்க்கு வந்து டீ குடிக்க வக்கில்லாம உட்காரலைங்க. அவருக்கு 1000 வேலை இருக்கிறது. அந்த வேலையை போய் பார்க்க வேண்டிய அவசியமும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு அவசர நிலை பிரகடனப்படுத்துவது போல வந்து பெண்கள் மீதான பாலியல் குற்றச்சாட்டு அதிகமா இருக்கட்டும், போதை கலாச்சாரமாக இருக்கட்டும், இன்னைக்கு விவசாய நிலங்கள் பிடுங்குவதாக இருக்கட்டும், வேங்கவில்ல வந்து பொய்யான ஒரு கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிற நேரத்தில, ஆளுநர் கொடுக்கக்கூடிய டீய போய் அங்க சாப்பிட வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. அந்த டீய சாப்பிடுறது, மட்டன் சமோசாக்காக போடுறது யாருனாக்கா, யார் போனான்னு உங்களுக்கு தெரியும். திமுக. கூட்டணி கட்சிகளோடு தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறேன்ட்டு கூட்டணி கட்சிய புறக்கணிச்சுட்டு, திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அங்க போய் டீய குடிச்சுட்டு அங்க ஜாலியா பேசிட்டு உட்கார்ந்திருந்தார். ஸோ இவர்கள் எந்த அளவுக்கு ஆளுநரை எதிர்க்கிறார்கள், எவ்வளவு பிஜேபி எதிர்க்கிறார்கள் உங்களுக்கு அப்பட்டமா தெரியுது. அப்போ இந்த இடத்துல விஜய் அவர்கள் எனக்கு தெரிந்தவரை அரசியலை மிகச்சரியாக புரிந்து கொண்டிருக்கிறார். 100% கலந்து கொள்ள மாட்டார். கலந்து கொண்டால் கிட்டத்தட்ட விஜய் மீது விஜய் சொன்ன அந்த சாயத்தை பூசுவார்கள். அந்த பெயிண்ட் எடுத்து நீங்கள் பிஜேபி தான் ஆளுநர் வேணான்னு சொல்லிட்டு ஆளுநர் கொடுக்கக்கூடிய டீ விருந்தில் கலந்துக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன இருக்கிறதுன்னு. விஜய் அவர்களை ஆளுநர் அழைக்கும் வகையில் அவர் வளர்ந்திருக்கிறார் என்பது உள்ளபடி பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா நேத்து வரைக்கும் ஒரு சினிமா ஸ்டாரா இருந்த ஒரு நபர் வந்து இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய அரசியல் முக்கிய கட்சிகள் பங்கு பெறக்கூடிய இடத்தில் விஜய்க்கு அழைப்பு வந்து ஆளுநர் மாளிகையில் அவருக்கான அங்கீகாரத்தை கொடுக்க இவர்கள் தயாராக இருந்தாலும், அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதால வந்து மக்களுக்கு எந்த நலனும் கிடையாது, எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்படி போய் ஒரே இடத்துல உட்கார்ந்துகிட்டு திமுகவ பார்த்து பல்லழிச்சுட்டு பேச வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அத நான் தவிர்க்க விரும்புகிறேன்றதுக்காக நிச்சயமா அவர் போக மாட்டார்.